முதலமைச்சர் விஜயை பற்றி அனைவருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ நம்ம சபாநாயகர் பிரபாகர் அவர்களுமே புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. பிரச்சனைகளை அன்னன்னைக்கே தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் மிக்க முதலமைச்சராக விஜய் கிடைச்சிருக்காரு. மக்களின் பிரச்சனைகளில் மனித நேயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டி தள்ளியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. முதலமைச்சர் விஜய முதலமைச்சர் எம்ஜிஆர் போலவே இருக்காரு, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் போலவே இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கம்பேரிசன் தான் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 1977ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நம்ம எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவரது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற திரைப்படம் 1978ஆம் ஆண்டில் வெளியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சரான விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் இந்த ஆண்டில், அதாவது 2026ஆம் ஆண்டில் கூடிய விரைவிலேயே வெளியாக இருக்குது. ஸோ இதுலேயுமே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எம்ஜிஆர் தான் விஜய், விஜய் தான் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி எல்லோருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படித்தும் எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, அவர்கிட்ட நான் மனு கொடுத்தேன், உடனே வேலை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பொறியியல் பட்டதாரியான ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்காங்க நம்ம அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அந்த மாற்றுத்திறனாளி ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்தில் கரூர் போயிட்டு அங்கே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார் இல்லையா? இந்த கரூரில் தாவிக கட்சி நிகழ்ச்சியை நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஸ்கூலில் வகுப்பறையில் நேரலை செய்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு செயலுக்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நிறைய பெற்றோர்களுடைய ஒரு கவலையாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சூப்பரான ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றதால எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம தாவிக ஆட்சியோடைய அதிரடியான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம முதல்வர் விஜயோடைய தாவேக ஆட்சியை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய வழக்கில் அரசே ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். இதுவே உண்மையான மாற்றம் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த காலங்களில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுமே பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத நிலை இருந்தது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கு. தற்போது தமிழக அரசே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்துவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவிச்சிருக்கு. வழக்குகளில் தேவையற்ற காலதாமதமின்றி தமிழக அரசு உடனுக்குடன் பதில் மனு தாக்கல் செய்து வருவது பாராட்டத்தக்க நடவடிக்கை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவிச்சிருக்கு. நீர்நிலை பகுதியில் அமைக்கப்பட்ட சாலையை அகற்ற தமிழக அரசு முன்வந்துள்ள நடவடிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரவேற்று அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கு. நீர்நிலைகளை பாதுகாக்கும் நோக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசு எடுத்துள்ள உறுதியான நிலைப்பாடு பொது நலனுக்காக நல்ல முன்னெடுப்பு என நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இதுதான் உண்மையான மாற்றம். இந்த மாற்றம் தொடர வேண்டும் என்று தமிழக அரசின் நடவடிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டி தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.